Hello friends, welcome to my channel Unga Boutique. இந்த வீடியோல எப்படி நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் ரெடி பண்றதுன்றத பார்க்கலாம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. தென் பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் உங்களுக்கு notification வரும். இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் எப்படி லைனிங்ல வந்து லே பண்ணி கட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். 1 மீட்டர் லைனிங் கிளாத் வந்து நான் எடுத்துர்க்கேன். ஓகேவா? இந்த மாதிரி லைனிங் கிளாத்ல இருந்து கரப்பகுதி இருக்குல கரப்பகுதி தர மாதிரி இந்த மாதிரி நான் வந்து ஒரே ஒரு ஃபோல்ட் மட்டும் மடிச்சு போட்டுருக்கேன் சரிங்களா width wiseல இப்போ என்ன பண்றோம் அப்படினா எனக்கு வந்து இப்போ நான் தைக்க போற ப்лауஸ்ல வந்து எனக்கு கீழ வந்து border இருக்கு பேக் நெக்குக்கு அதனால நான் எனக்கு 0.5 இன்ச்சஸ் இருந்தா போதும் பட் நான் வந்து காமனா சொல்லி தரேன் இப்போ எப்படி நம்ம மெஷர் பண்ண சொல்லிட்டு இத நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் தைக்கும்போது நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கறேன் இப்போ நீங்க எப்பவுமே என்ன பண்றீங்கன்னா கீழ இருந்து ஒரு 2 இன்ச் வந்து மேலே வந்து நீங்க லைன் பண்ணி டாட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி கீழ இருந்து 2 இன்ச்சஸ்க்கு நீங்க இந்த மாதிரி கேப் வந்து விட்டுக்கோங்க மடிச்சு தைக்கிற மாதிரி இருந்தது அப்படினா இல்ல என்னை மாதிரி கரை வைக்கிற ப்лауஸ் வந்து வர்க் பண்ண போறீங்க அப்படினா நீங்க 0.5 இன்ச்சஸ் விட்டுக்கிட்டாலே போதும் அந்த 0.5 இன்ச்சஸ்ல எப்படி நான் வந்து ஸ்டிட்ச் பண்றேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணும்போது காட்றேன் ஓகேவா சோ நான் காமனா எப்படி மெஷர் பண்றது லைனிங் ப்лауஸ் ஒரு அளவு ப்лауஸ் வச்சிட்டு எப்படி மெஷர் பண்றதுன்றதை இப்போ நான் காட்றேன் உங்களுக்கு ஓகே ஃபோல்ட் சைடு பக்கமா இருக்குது வந்து ஃபோல்ட் சைடும் ஓபன் சைடுல உள்ளது வந்து ஓபன் சைடுல வைக்கிற மாதிரி கரெக்ட்டா லே பண்ணுங்க அப்பதான் நெக்குக்கு வந்து சென்டர் நமக்கு ஃபோல்டடா இருக்கணும் நீங்க பாட்டுக்கு ஓபன் சைடுல வச்சு கட் பண்ணி விட்டுறாதீங்க ஓகேவா இந்த மாதிரி ஷோல்டரையும் கீழ அந்த ப்лауஸோட எண்ட் பாயிண்ட் இருக்குல அதையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி ஷோல்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல ஒரு 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் தென் நெக்கோட சைடையும் மார்க் பண்ணிக்கிறேன் தென் ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த மூணு எண்டையும் மார்க் ஷோல்டர்ல வந்துட்டு 3 பாயிண்ட் இருக்கு சரிங்களா நெக் பாயிண்ட் மேல ஷோல்டர் பாயிண்ட் தென் சைடுல உள்ள ஷோல்டர் பாயிண்ட் சரிங்களா எல்லாத்துக்குமே ஒரு 0.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கிறேன் இப்போ அப்படியே கரெக்ட்டா ஸ்ட்ரெச் பண்ணி ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டையும் கீழ அந்த பாட்டம் இருக்குல அதையும் தென் ஃப்ரண்ட் நெக் இருக்குல அந்த பாயிண்ட்டையும் நான் பாயிண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் இதில இருந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு 0.5 இன்ச்சஸ் இந்த மாதிரி உள்ள வச்சுக்கிறேன் ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து வெளியில 0.5 இன்ச்சஸ் தென் நெக்குக்கு வந்து மேல 0.5 இன்ச்சஸ் வைங்க நான் வைக்கிற மாதிரி உள் பக்கமா வைக்கிறதுக்கு உள் பக்கம் தென் மேல வைக்கிறதுக்கு மேல வச்ச மாதிரி நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ப்лауஸ்ல வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது ஒரு 0.5 இன்ச்சஸ் போதுல சோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஆர்ம் ஹோலுக்கும் நான் மேல வந்து வச்சுக்கிறேன் சோ அதுக்காக தான் நம்ம 0.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சு நம்ம இந்த மாதிரி லே பண்ணி மார்க் பண்ணனும் ஓகேவா தென் இது வந்து எனக்கு தேவையான ரெடி லெந்த் இதுல எனக்கு ஆல்ரெடி ப்лауஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வைக்க சொல்லிருந்தாங்க சோ நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வந்து வச்சிருக்கேன் தென் அதில இருந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம ஷூயிங் அலவன்ஸ்க்காக நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடணும் அப்படின்றதுக்காக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து விட்டுக்கிறேன் ஓகேவா எனக்கு ரெடி லெந்த்ல இருந்து டோட்டலா ஒரு 4 ல இருந்து 5 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி நெக்குக்கு வந்துட்டு 1 இன்ச்சஸ் உள்ள டாட் பண்ணிட்டு இந்த மாதிரி டிரா பண்ணிக்கிறேன் தென் சேம் ஆர்ம் ஹோலுக்கும் அதே மாதிரி நான் வந்து டிரா பண்ணிக்கிறேன் சரிங்களா கீழ அகைன் சொல்லிருக்கேன் பாருங்க இது வந்து ரெடி லெந்த் இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க கேட்டாங்க கஸ்டமர் வந்து கேட்டாங்க சோ அதனால இப்படி பண்ணிருக்கேன் தென் அடுத்த லைன் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்காக ஓகேவா இந்த மாதிரி நீங்க மெஷர் பண்ணுங்க இல்ல நம்ம ரெடி லெந்த் வந்து நம்ம ரைட் சைடு தான் மெஷர் பண்ணோம் நீங்க ராங் சைடு ப்лауஸ்ல திருப்பி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து துணி விட்டுப்பாங்கல்ல சோ அந்த அளவுக்கு கூட நீங்க துணி வந்து நம்ம தையலுக்கு வந்து விட்டுக்கோங்க ஓகேவா நம்ம கரெக்ட்டா அவுட்லைன் 0.5 இன்ச்சஸ் அவுட்லைன் வச்சோல அதுதான் இப்ப கட் பண்ணி விட்டுக்கறேன் நான் ஓகேவா சோ பேக் நெக் வந்து சிம்பிளா முடிஞ்சது இப்போ ஸ்லீவ் பீஸ்க்கு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு கீழ வந்து 1 இன்ச் இல்லனா 0.5 இன்ச்சஸ் உங்களுக்கு எவ்வளவு லெந்த்க்கு வந்து ஸ்டிச்சஸ் விழுன்றத பொறுத்து நீங்க இந்த மாதிரி கீழ வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து 1 இன்ச்சஸ்க்கு பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி லைன் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி ஸ்லீவோட ஷோல்டரும் ஸ்லீவும் கனெக்ட் ஆகுல அதுல ஒரு பாயிண்ட் வச்சிட்டு அதுக்கு மேல ஒரு 0.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் சேம் இதுலயே அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டாட் பண்ணிட்டு ஆர்ம் ஹோல் டாட்க்கு மேல ஒரு 0.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் தென் ஆர்ம் ஹோலோட குழி வந்து 3 இன்ச்சஸ்க்கு இருக்கா கரெக்ட்டான்றத பாத்துக்கிறேன் சோ கரெக்ட்டா இருந்துச்சு சோ இப்போ 0.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோல அதுல இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து டிரா பண்ணிக்கிறேன் இப்போ வந்து என்ன பண்றோம்னா நம்ம இப்போ 1 இன்ச்க்கு மேல வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுருக்கோல அந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்லீவோட பாட்டம் ஸ்லீவ் வந்து மெஷர் பண்ணிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வந்து வச்சுக்கலாம் நான் ஜஸ்ட் ஒரு 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிட்டேன் நான் ஃபியூச்சர்லயே வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கேளுங்க, நீங்கள் ஸ்டிச் பண்ண போகும்போதே கேளுங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா வந்து வைக்கணுமா, எந்தெந்த பிளேஸில் எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நடுவில் இந்த மாதிரி க்ராஸாக வந்து நான் பேக் பீஸை லே பண்ணி வச்சுருக்கிறேன். கீழேயும் மேலேயும் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வரும். ஓகேவா, ஒரு ஃபோல்டு பண்ண மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஷோல்டரில் இந்த மாதிரி 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி 0.5 இன்ச்சஸ்க்கு கீழே இந்த மாதிரி நெக்கை வந்து லே பண்ணுங்கள். நம்ம பேக் நெக் வந்து 0.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி நம்ம டாட் பண்ணும்போது கரெக்டாக டாட் பண்ணணும். ஓகேவா, 0.5 இன்ச்சஸ்க்கு கீழே டாட் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். சேம் நம்ம பேக் நெக்கு டாட் பண்ணி 0.5 இன்ச்சஸ் மேலே வச்சோல அதே மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டுருக்க துணி இருக்குது, அதுக்கு கீழேயும் ஒரு துணி இருக்குது. ஸோ அப்போ தான் 2 ஹாஃப் பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்ம அதே மாதிரி கீழே அந்த ப்ளவுஸோட சைடு இருக்குல்ல அதோட அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மட்டும் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கும் அதே மாதிரி 1 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கிட்டு எனக்கு ரவுண்ட் நெக் தான் எனக்கு டிசைன் கேட்டாங்க. ஸோ நான் ரவுண்ட் நெக் வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு பீஸ் தான் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான பீஸு. ஸோ இது மட்டும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் கரெக்டாக அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக வந்து ப்ளவுஸ் வந்து போய் சீட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ நெக்குக்கு 0.5 இன்ச்சஸ் கீழே இருக்குல்ல ரெட்டி லென்த் இருக்குல்ல, அந்த ரெட்டி லென்த்லேருந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணுங்கள். இப்போ ரெட்டி லென்த்தில் இருந்துட்டு நமக்கு பட்டு பீஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல ப்ளவுஸில். ஓகே, பட்டி பீஸ் கனெக்ட் பண்ணுற இடம் இருக்கும், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டாட் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு டாட் இந்த மாதிரி கரெக்டாக அதுக்கு நேராக ஒரு டாட் வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ அது கீழே ஒரு 0.5 இன்ச்சஸ், ஏன்னா பட்டை பீஸையும் ப்ளவுஸையும் அட்டாச் பண்ணும்போது ஒரு 0.5 இன்ச்சஸ் லாஸ் ஆகும். நான் அதுக்கு கீழே ஒரு 3/4 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கொக்கிப்பட்டி சைடு வந்து நம்ம வந்து டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச் வந்து நான் வந்து விட்டுக்கிறேன். ஓகேவா, விட்டுக்கிட்டு அதுதான் நமக்கு இந்த 3/4 இன்ச்சு விட்டோம்ல அதுலேருந்து தான் இப்போ நெக்ஸ்ட்டு சைடில் வந்து சென்டர் கிராஸ் இருக்குல்ல டாட் இருக்குல்ல, அந்த டாட் வந்து எப்படி பிடிக்கிறோன்றது இந்த லைன்லேருந்து தான் பிடிக்கணும். ஓகேவா, இப்போது நமக்கு தேவையான ப்ளவுஸ் இருக்குல்ல, அந்த ப்ளவுஸில் சென்டராக கப்பு வந்து சென்டராக இருக்கும். நீங்கள் அதில் வந்து எடுக்கக்கூடாது. இது மாதிரி பட்டியோட கனெக்ட் ஆகிருக்கும் அந்த டாட் இருக்குல்ல, அந்த டாட் பாயிண்ட்டு தான் எடுக்கணும். சரிங்களா, டாட்டில் இது மாதிரி லென்த்து பிடிச்சிருப்பாங்க, அதில் எடுத்துடாதீங்க. நீங்கள் பட்டியோட கனெக்ட் ஆகிருக்கும் டாட்டு, அந்த டாட்டையும் ஷோல்டரையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஷோல்டரோட சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்டில் இருந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து வைங்க, ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. வச்சுக்கிட்டு அந்த பட்டு பீஸோட கனெக்ட் ஆகிற சென்டர் டாட்டு. ஓகேவா, அங்கே ஜஸ்ட் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு டாட்டு, அந்த லைனில் தான் நமக்கு வந்து டாட் வருது அப்படின்றதுக்காக அங்கே வந்து ஒரு டாட் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, தென் அகெயின் வந்து நம்ம உள்ளே வந்து ராங் சைடில் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா, நமக்கு கொக்கிப்பட்டியிலேருந்து சைடில் போகல அந்த அளவு வந்து நான் இப்போ வந்து எடுக்குவேன். சென்டர் டாட்டுக்கும் கொக்கிப்பட்டிக்கும் உள்ள சைடு அளவு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வச்சேன்னா உங்களுக்கு புரியும் நான் எந்த பார்ட்டை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் ப்ளவுஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இந்த மாதிரி சைடில் இருக்க அளவு சென்டர் டாட்டும் கொக்கிப்பட்டியிலேருந்து வர்ற சைடு அளவில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ அந்த லைனையும் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணோம்ல சென்டர் டாட், அதையும் நம்ம அப்படியே இழுத்து விட்டோம்னா ஒரு கிராஸ் பாயிண்ட் கிடைக்குதுல்ல, அந்த கிராஸ் பாயிண்டில் தான் நமக்கு வந்து பட்டு பீஸோட லைன் வந்து ட்ரா பண்ணணும். சரிங்களா, இப்போ அகைன் மறுபடியும் நான் வந்து வச்சு பார்த்துக்கிறேன் அந்த கிராஸ் டாட்டுக்கு நேராக கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிது. தென் இது மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 இன்ச்சஸ் இருக்கணும் இந்த லென்த்து. 3 இன்ச்சஸ் இருந்தால் தான் நமக்கு கொக்கிப்பட்டி அட்டாச் பண்ணும்போது ஒரு 0.5 இன்ச்சஸ் லாஸ் ஆகும். தென் ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாருக்குமே. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வைடாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சஸ் இல்லை 4 இன்ச்சஸ்லாம் ரொம்ப மேக்ஸிமம் தான். உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சென்டர் டாட்டில் விட்த்து இருக்கும்ல, சென்டர் டாட்டோட விட்த்து அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 1 இன்ச்சஸ் வந்து இருந்தது. ஸோ நம்ம கிராஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு, தென் இப்போ மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச்சு. ஓகே, இப்படி மார்க் பண்ணால் தான் நமக்கு வந்து சென்டரில் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி கர்வ் பண்ணி போட் ஷேப்பில் போட்டுக்கணும். இந்த மாதிரி 2 டாட்டையும் அப்படியே அந்த மாதிரி ஹாஃபாக பிடிக்கணும். அப்படியே பிடிச்சி என்ன சொல்கிறது, ஹாஃபாக மார்க் பண்ணினா தான் இப்படி பிடிக்கும்போது சென்டர் டாட்டில் வந்து கரெக்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ சென்டர் டாட்டோட ஹைட்டு எனக்கு வந்து 3 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ 3 பாயிண்டில் சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து 3 இன்ச்சஸில் நான் அந்த மாதிரி ஹைட்டு வச்சுக்கிட்டு மாதிரி ட்ரையாங்கில் நான் வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். இந்த சென்டர் டாட் பண்ணுறது தான் கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம குயிக்காக பண்ணிடலாம் எல்லாமே.
ஓகே தென் அகைன் ஆர்ம் ஹோல்லேருந்து நமக்கு வந்து பட்டி பீஸ் கனெக்ட் ஆகிருக்குல்ல அதுலேயும் அதே மாதிரியே நம்ம பாயிண்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஆர்ம் ஹோல் வந்து கனெக்ட் பண்ணுற பட்டி பீஸுக்குள்ள அதுலேயும் கனெக்ட் பண்ணிட்டு அதுலேயும் ஒரு 0.5 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போட் ஷேப் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ ஆர்ம் ஹோல் சைடில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும் தென் கொக்கி பட்டியிலேருந்து நம்ம டாட் பிடிக்கணும் இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல அந்த 3 ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம் அந்த சென்டர் பாயிண்ட் இழுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்ம் ஹோல் வந்து ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆகும் ஸோ அங்கே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இப்போ நமக்கு சென்டர் டாட் இருக்குல்ல அதுக்கும் இப்போ ஆர்ம் ஹோல் வந்து பிடிக்கிறோம்ல அதுக்கும் நடுவில் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் கேப் இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் டாட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொக்கி பட்டி சைடு இந்த மாதிரி இழுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து போட்டுக்கிறோம் சரிங்களா மாதிரி 3 சைட்லையுமே டாட் வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கணும் ஜஸ்ட்டு நீங்கள் சென்டர் டாட்டோட ஹைட்டு மார்க் பண்ணோம்ல அங்கேருந்து அப்படி இழுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 பாயிண்ட்டுமே ஈஸியாக மேக் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நமக்கு பட்டி பீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4 பீஸ் இருக்குது ஓகேவா 4 பீஸ்க்கு கீழேருந்து மேலே ஒரு 0.5 இன்ச்சஸ்க்கு லைன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பட்டி பீஸோட ஹைட் வந்து வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு 0.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம ப்ளவுஸ் பீஸோட அட்டாச் பண்ணும்போது நமக்கு வேணும்ல கீழே அதே மாதிரி பட்டை பீஸோட லென்த் வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதே மாதிரி நமக்கு ஆம்கோல் சைடில் இருக்க பட்டை பீஸோட லென்த்தும் 2 சைடில் இருக்க பட்டை பீஸ் லென்த்தையும் நான் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டு சென்டரில் ஒரு 1 இன்ச் டவுன் பண்ணி இந்த மாதிரி கர்வ் வந்து போட் கர்வ் வந்து போட்டுக்கிறேன் நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஓகே இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து ஜஸ்ட்டு சாரீ வந்து 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு ஐ மீன் டபுள் ஃபோல்டு 4 பீஸ் வந்து இருக்கும் கீழே இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கரை பீஸோடு சேர்த்து இப்போ வந்து இன்னொரு கரை பீஸ் இருக்குது இதில் வந்து நான் பேக் ப்ளவுஸ் இருக்குல்ல அது மாதிரி பேக் ப்ளவுஸ் தான் ஸோ அதை வந்து வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்கொயர் பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதில் தான் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணேன் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வந்துட்டு நம்ம பட்டி பீஸ் வேணும்ல பட்டி பீஸ்க்கும் அதே மாதிரியே 4 பீஸ் இருக்குது டபுள் ஃபோல்டு ஓகே 4 பீஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பட்டி பீஸ்க்கும் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஜஸ்ட் எல்லாத்தையுமே ரேண்டமாக கட் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு தென் இந்த பீஸ் அப்படியே விரிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல அது வந்து கிராஸ் ரெண்டுமே நான் லைனிங்லேயும் க்ராஸாக தான் பண்ணியிருக்கேன் இதுலேயும் க்ராஸாக தான் பண்ணியிருக்கேன் க்ராஸாக பண்ணோன்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போடும்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரிமைனிங் இருக்க பார்ட்டில் இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் விட்டு வச்சுக்கிட்டு நான் டோரி மேக் பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகேவா அது அப்படியே ரெண்டாக கட் பண்ணி விட்டுக்கிட்டு 2 டோரி மேக் பண்ணுறது நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ நமக்கு வந்து கொக்கி பட்டி லூப் பட்டி வைக்கணும்ல அதுக்கு தேவையான இந்த மாதிரி லைனிங் பீஸ்லேருந்து ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ஒர்க்கில் இந்த ஸ்கொயர் பீஸ் தான் நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன் ஒரு 3 இன்ச் கேப் வச்சு 3 இன்ச் விட்டு வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி சாரியோட பீஸில் ஒரு 5 இன்ச்சஸ் விட்டு வச்சுக்கிட்டு நம்ம கொக்கி பட்டிக்கு எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறமா இதோட ஸ்டிச்சிங் வீடியோ ரொம்ப சூப்பராக வரப்போகுது டிஃப்ரெண்ட்டாக வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்